மணிச் செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. முத்தரப்பு ஒருநாள் மட்டைப்பந்து போட்டி இலங்கையை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. விழுப்புரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடு செய்து பிடிபட்ட 3 மாணவர்களுக்கு தேர்வு எழுத தடை. அரசியலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்க கடுமையாக போராட வேண்டும் என ஜெயந்தி நடராஜன் அறிவுரை. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அப்பல்லோ மருத்துவமனை செவிலியர்கள் பேரணி. இலங்கை பிரதிநிதிகள் குறித்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கருத்து பரிசீலிக்கப்படும் என நடுவண் அரசு தகவல். நச்சு கலந்த வண்ணங்களை பயன்படுத்திய 50 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மும்பையில் ஹோலி கொண்டாட்டத்தில் அதிர்ச்சி. ஹைத்தி நாட்டின் நடுவண் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சுட்டுக் கொலை, மர்ம நபர்கள் வெறிச்செயல். கும்பகோணத்தில் பால் விலையை அதிகரிக்க கோரி பால் பண்ணையாளர்கள் ஆர்ப்பாட்டம். அதிபர் சர்தாரி மீதான வழக்கின் மறு விசாரணை அறிக்கையை 21ஆம் தேதிக்குள் அளிக்க பாகிஸ்தான் நீதிமன்றம் ஆணை. 20 ஓவர் மட்டைப்பந்து போட்டிகள் மூலம் இந்திய வீரர்கள் அதிக பணம் சம்பாதிக்க நினைப்பதாக கிரேக் சாப்பல் குற்றச்சாட்டு. மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.